நடிகர் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நேற்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார். நடிகர் விஜயும் அவர் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்பது சினிமா உலகத்தில் இந்த 3 பேர் உட்காந்து பேசுவாங்களே, எல்லா ரூட்லையும் விளக்கு பிடிப்பாங்களே, அவங்க வரைக்கும் பேசுன எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதற்கு பிறகு அவர் இன்னொரு நடிகையோடு தொடர்பில் இருப்பதால் தான் விவாகரத்து அப்படின்னு அந்த மனைவி சொல்லி இருப்பது தான் இதில் செய்திகளில் பற்றி எறிவதற்கான காரணம். ஏன்னா சினிமா துறையில் பிரபலமானவர்கள் மனமுறிவு ஏற்படுவதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். மனமொத்து பிரிகிறோம், பிரிந்ததுக்கு அப்புறம் நட்பாக இருக்கிறோங்கிறதால பல சினிமா இயக்குநர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் விஜயுடைய மனைவி விவாகரத்து கேட்கிறார். அதுவும் இல்லாமல் அதற்கு காரணமாக தன்னுடைய கணவன் இன்னொரு நடிகையுடன் கள்ள உறவில் இருக்கிறார். 2021 நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்லியும் கேட்காமல் அதை தொடர்ந்தார்கள், இந்த காரணத்துக்காக என்னை மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கினார். இதெல்லாம் அந்த வழக்குல இருக்கு. ஒரு டைவர்ஸ் வழக்கு என்று வரும்போது அதில் தன் தரப்பு வெல்லுவதற்கு வழக்கறிஞர்கள் திட்டமிட்டு சேர்க்கக்கூடிய விஷயங்களா இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் மீது அவர் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாரு, இது தீர்ப்பும் கிடையாது, இது கோர்ட்ல நடக்க வேண்டிய விஷயம். அந்த அம்மா அலிமனியும் கேட்குறாங்க, அவருடைய வசதிக்கும் அவருடைய சமூக அந்தஸ்துக்கும் தகுந்தபடி எனக்கு அதை கொடுக்கணும். அதற்கு காரணம் இந்த அம்மாட்ட பணம் இல்லாமல்லாம் இல்லை, இவரே மிகப்பெரிய கோடீஸ்வர வீட்டு பெண் தான். இவர்களுக்கு இங்கிலாந்துல தொழில்கள்லாம், குடும்ப தொழில்கள்லாம் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் இவரிடம் இருக்கக்கூடிய பணத்தை விட அவர்களிடம் அதிகமா இருக்குன்னு கூட சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த அம்மா அலிமனி கேட்குது அப்படின்னா அதற்கு அந்த அம்மாவுக்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக அவர்கள் வழக்குல பட்டியலிடுகிறார். இந்த செய்திக்கு ஒரு அரசியல் ரீதியா எடுத்து வைத்து பேசுவதற்கு எந்த பொருளுமே கிடையாது. அதுல சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கூட மனைவியுடைய குற்றச்சாட்டுகள் தான், அது தீர்ப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கள்ள உறவு, திருமணத்துக்கு மீறிய உறவுங்கிறது சட்ட ரீதியாக தண்டனைக்குரிய ஒரு குற்றம் கிடையாது. அது எத்திக்கலி, மாரலி, தப்பு, இப்படி செய்யக்கூடாது. அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, இன்னும் விஜய் போல பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது தான் என்னுடைய முதல் வேலை, என்னை முதலமைச்சராக்குங்கன்னு கேட்கக்கூடிய ஆட்களுக்கு உங்களுடைய உண்மையான யோக்கியதை இந்த லட்சணத்தில் இருக்கிறதா? 20 வயது மகளையும் 25 வயது மகனையும் வீட்டில் வைத்துக்கொண்டு ஒரு நடிகையுடனான உறவுக்காக சொந்த மனைவியை இப்படி வருத்துவீர்களாங்கிற மாரல் கேள்விகளைத்தான் முன்வைக்க முடியுமே தவிர அதுக்கு மேலேயும் அதுக்கு பெருமதி கிடையாது. இது அரசியல் ரீதியாக எங்க எடுத்து வச்சு பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால், நேற்றைக்கு மதியம் இது வந்த உடனே, இந்த செய்தி வந்த உடனேயே விஜயுடைய தரப்பு, விஜய் பேசுவதில்லை, விஜய் கட்சிக்காரர்கள் பேசுவதில்லை, ஆனால் ஒட்டுமொத்த ஊடகங்கள், சமூக ஊடகங்களிலும் இதில் விஜயின் இமேஜை காப்பாற்றுவதற்கு தன் ரதகஜ துரகபராதிகளை இறக்கிவிடக்கூடிய வேலையை விஜய் செய்கிறார். இது அரசியல். ஏன்னா 20-25 வருடங்களுக்கு மேல் தன்னுடன் வாழ்ந்த மனைவியை அடிப்பதற்கு, அவர் கேரக்டரை அசாசின் பண்ணுவதற்கு அவருக்கு பின்னால் ஒரு கட்சி அரசியல் பின்புலம் இருப்பதாகவும், அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் தேர்தல் நெருங்கும் நாள்ல இது வருவதாகவும் இவர்கள் பேச வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் இது அரசியலா தான் பாக்குறாங்க. மற்றவங்க இது அரசியலா பாக்குறாங்களாங்கிற ரெண்டாவது. விஜய் இதை வைத்து அரசியல் லாபம் அடைய முடியுமா, விக்டிம் கார்டு எடுக்க முடியுமா, என்னை எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இதை பயன்படுத்துகிறாருங்கிறப்பதான் இதுல அரசியல் பேச வேண்டிய தேவை ஏற்படும். விஜயுடைய பிளே புக்ங்கிறது சிம்பிள். தான் செய்யக்கூடிய எந்த அட்டூழியத்துக்கும், தன் மீதான எல்லா மொல்லைக்கும் பழியை தூக்கி தான் யாரை எதிர்ப்பதாக சொல்கிறோமோ அந்த அரசியல் கட்சியின் மீது போடுவதை அவர் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். இல்லை, இது திமுக தரப்புல இந்த செய்கிறாங்க அப்படின்னா இதை அவர் அரசியலுக்கு வந்த அன்னைக்கே செஞ்சுருப்பாங்க. வரும்பொழுதே ஒரு அவப்பேரோட உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையில் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த அம்மா ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நயனா நாகேந்திரன் பேசினார், பொதுவெளியிலேயே பேசினார். நீ திரிஷா வீட்டில் இருக்கன்னு சொல்லி அந்த நடிகை பேரை சொல்லி பேசும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அவர் கார்னர் பண்ணாங்க. ஆமாம், கார்னர் பண்ணி பேசினாங்கல்ல, மன்னிப்பு கேட்க வைத்தார். மன்னிப்பு அவர் தெரியாமல் பேசிட்டேன் அது மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய அளவில் தான் இந்த விவகாரம் அவர் மைண்டுக்குள்ளே போய் இருக்குதுங்கிற நிலைமை வந்ததுக்கு பிறகு, இதுக்கு பிறகு அந்த அம்மா எப்படி பொறுத்து இருப்பாங்க? அதுக்குதான் தொடர்ந்து பல்வேறு முறை அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் என் கணவர் பெயரை சொல்லலாம், அந்த நடிகையின் பெயரை சொல்லுவது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நீங்க ஆதாரம் எல்லாம் கோர்ட் கேட்கும் பட்சத்தில் அதையும் செய்து அவரையும் வழக்கில் ஒரு
தரப்பாக சேர்ப்பதற்கும் நான் தயாருங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ம். ஆனா இத பப்ளிசிட்டி பண்றதுக்காக நான் பண்றது இல்ல, அந்த அம்மா பேரை நான் இழுக்க விரும்பல. ம். இப்ப வரைக்கும் எல்லாரும் ஊகமா ஒரு நடிகையை சொல்லுகிறார்களே தவிர அது அந்த நடிகையா இன்னும் வேறு சில நட்பில் இருக்கக்கூடிய நடிகைகளான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இது சங்கீதா சொன்னா தான் தெரியும். தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாதத்துக்கு வர, விஜயை எதிர்க்க முடியாமல் விஜயுடைய குடும்ப பிரச்சனை ஒன்றை சந்திக்கு இழுத்து விட்டு அரசியல் ரீதியாக இது பண்ணுதுன்னா, உண்மையில் திமுக அப்படி செய்யணும்னா ஒரு எடப்பாடிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கிற வேலையை தான் திமுக செய்யணுமே தவிர ஒரு லாஜிக் வேணாமா? திமுக ஆட்சியிலிருந்து இறங்குதுன்னா அங்க முதலமைச்சராக போறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி. தன்னிடம் 20% வாக்கு இரட்டலைக்கு இருக்கிறது. அதற்கு மேல் 10%க்கு மேற்பட்டதை பாஜக தன்னிடம் திரட்டி வைத்திருக்கிறது. திமுகவுடைய வாக்கு வங்கியோடு மோதி வெல்லக்கூடிய வலிமையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்றால் அது அதிமுக பாஜக கூட்டணி தான். அப்படி டைவர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா அவருக்கு தான் வாங்கி கொடுத்து அதை சந்திக்கு இழுப்பாங்களே தவிர, இன்னும் அவரு வாழ்ந்தா கூத்துல கோமாளி போல நீங்கள் சொல்லக்கூடிய லட்சணமே இவங்களே என்ன சொல்லிக்கிறாங்க, 10%க்கு மேல இருக்கு. இந்த 10% ஒரு சீட்டா கூட கன்வெர்ட் ஆகாது. இப்படி ஒரு கோமாளிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பதற்கு பின்னிருந்து இயங்குகிறதுன்னா இதை நம்புவதற்கு தன்னுடைய தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிற ஜோம்பிகள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் இதெல்லாம் கிளப்பி விடுறாங்க. அல்ல எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, விஜய்க்கு நாங்க பொண்டாட்டியா இருக்க தயார் அப்படின்னு பேசி பொது வெளியில பேசக்கூடிய அளவுல தான் அவங்களுடைய கும்பல் இருக்குது. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவோம் ப்ரோ. நானு அண்ணாங்கிறத அந்த அண்ணா இல்ல, அது ஐயராத்து அண்ணாங்கிற ரேஞ்சில தான் நீங்க டீல் பண்றாங்க. இதுக்கு மேல அதை விரிவா பேசினா ஆபாசமா எதையாவது சொல்லி தொலைச்சிருவோமோன்னு எனக்கு கேவலமா இருக்கு. முதல்ல சங்கீதாவுடைய புகார்களை பார்த்துருவோம், அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்களை பார்த்துருவோம். நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது 2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகும் அதை அவர் தொடர்ந்து வந்தார். அதற்கு பிறகும் திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்வதாக உறுதி அளித்தார். அந்த உறுதியை காப்பாற்றாமல் மீண்டும் அதையே தொடர செய்தார். அதற்கு பிறகு நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன், ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன். 21க்கு பிறகு என்னிடம் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழக்கூடிய நிலை, அதுக்கப்புறம் அந்த வீட்டிலே இல்லாத நிலை, குழந்தைகளை பிரிந்து வாழக்கூடிய நிலைன்னு இப்படி தொடர்ச்சியாக பல வருடங்களாக மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டேங்கிறதா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இதெல்லாம் இந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போது மறுபக்கம் அந்த நடிகை இவர் எனக்கு மட்டும்தான், இதை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத அலட்டலான ஆங்கிலத்துல தொடர்ச்சியா போட்டோ போடுவதும் கண்ணு வைக்கிறாங்க அப்படிங்கறத, கண்ணேறு படாமல் இருப்பதற்கான இமோஜி ஒண்ணு இருக்கு, அதை இவருடனான படங்கள் எல்லாம் தொடர்ச்சியா போடுவதுன்னா அந்த கண்ணேறு யாரால் படுகிறது தெரியுமா? பொண்டாட்டினால. கண்ணு வச்சு தொலையாதடி அப்படின்னு அந்த அம்மா தொடர்ச்சியா கடுப்பேத்திக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்க வெடிக்குதுன்னா, அந்த அம்மா இந்த வழக்கில் வெளியாயிருக்கும் இந்த பேப்பர்களின் படியே பலமுறை மனமொத்த பிரிவுக்கு முயற்சி செய்தும் இவர் தன்னுடைய இமேஜை பாதுகாப்பதற்காக அதற்கு இடம் கொடுத்து தராம வச்சிருந்தாரு. இப்போது வேறு வழியே இல்லாமல் நான் கோர்ட்டுக்கு கொண்டு வரேங்கிறதா அதோட செய்தி. அப்ப 4 வருடங்கள்ல கடைசி 2 வருடங்கள் இது டைவர்ஸுக்காக பல்வேறு முயற்சிகள் சங்கீதா தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மறுபக்கம் அதையும் கொடுக்காம விஜய் ஏமாத்திட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் அது கண்ணு வைக்கிறைய அப்படின்னு பொண்டாட்டிய வெப்பாட்டி கடுப்பேத்துறாங்கிறது தான் இதுல இருக்கக்கூடியது. நயினார் நாகேந்திரன் இதுல ஒரு ஃபைனல் நெயில். நயினார் நாகேந்திரனுக்கு இந்த நடிகை கொடுத்த வக்கீல் நோட்டீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப நுட்பமாக நம்ம அன்னைக்கே பேசணும். இது நயினார் நாகேந்திரனை கண்டிப்பதற்காக இல்லை, பண்ணையார் செருப்பு என் வீட்டு வாசல்ல தான் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் யோக்கியதை இல்ல, தயவு செஞ்சு எங்களுடைய பர்சனலா பேசாதீங்கன்னு ஆமா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் விதமாக, அதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த வக்கீல் நோட்டீஸ் இருந்துச்சு. இதுதான் அந்த அம்மாவை ட்ரிகர் ஆக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. இது நடந்த உடனேயே ஒரு நாள் ஆச்சுங்க, எங்கள் மன உறவு பிரிந்தது என்பது எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், இதை பற்றி அரசியலிலோ பொதுவெளியிலோ யாரும் பேசுவதற்கு எதுவும் இல்லை, சட்ட ரீதியான குற்றச்சாட்டுகளை நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன். இந்த மாதிரி ஒரு அறிக்கை லாஜிக்கா விஜய் தரப்பிலிருந்து வரணுமா வரக்கூடாதா? வரலைன்னா என்ன பொருள்? அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? திருமணத்துக்கு மீறிய உறவில் ஒரு நடிகையோடு இருந்தாங்கிறது குற்றச்சாட்டு. நான் அந்த நடிகையோடு திருமணத்துக்கு மீறிய உறவில் இல்லை, நாங்கள் நண்பர்கள், இவர் என்னை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவதற்கு எது தடுக்கிறது? எது தடுக்கிறதுன்னா, நாங்க 2 பேரும் நண்பர்கள் தான் சொன்னா அந்த அம்மா வரும். எது நண்பனா? நாம 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த கல்யாணம் முறியாம இருக்கிறனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணாம ஏமாத்திட்டு தெரியுற, இது இப்பதான் சந்திக்கு வந்துருச்சுல்ல கற்றா தாலியன்னு அது நிக்கும். அதனால இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன்னு கமுக்கமா அமைதியா இருக்கார். இவர் அமைதியாக இருப்பது என்ன கள்ள மௌனம்,
அமுங்கினித்தனம் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இவர் இப்படி இருந்து கொண்டு மறுபக்கம் எத்தனை பேரை தூண்டிவிட்டு தன்னுடைய கள்ள உறவு பஞ்சாயத்து சந்திக்கு வருவதற்கு திமுக காரணம். இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, முதல்ல இவங்களுடைய நெட்வொர்க் செயல்படும் விதம், தனக்கு இந்த கரூர் விவகாரம் ஆகட்டும், இந்த கள்ள உறவு விவகாரம் ஆகட்டும், எடுத்தோன்னு என்ன நடக்கும்னா, ஒரு பிரச்சனைக்குள் விஜய் மாட்டிக்கொள்வார். மாட்டிக்கொண்ட பின்பு அவர் வழக்கம் போல பங்களாக்குள்ள பதுங்கிக் கொள்வார். கட்சி கப்பு சிப்புன்னு ஆயிரும். முதல்ல எது வெளியே வரும்னா, ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஆட்கள் அத்தனை பேரையும் வாயை அடைப்பார். இத பத்தி நீங்க ஒரு நாள் 2 நாள் பேச வேண்டாம், நாங்க சீசன் பண்றோம் அப்படின்னு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எத்தனை ராதாகிருஷ்ணன் நீ எப்படியாவது இதை தாண்டி வந்துருங்க, ஒற்றை வேதாள சோதனை இது தாண்டி வந்துருங்க அப்படின்னு அவர் அப்படியே இது பொங்குறாரு. எனக்கு புரியவே இல்லை. சங்கீதா தன் கணவன் மீது குற்றச்சாட்டு சொல்றாரு. உலகம் முழுக்க பெண்கள் சார்பாக முதல் ஸ்டெப்பே வைப்பாங்க. உலகம் முழுக்க எனக்கு என்னன்னா, இவங்க சொல்லக்கூடியதுன்னா வேற டைமே இல்லையா? கரெக்டா எலெக்ஷன் அப்பதான் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா, 4 வருஷமா அந்த அம்மாவை வருத்திட்டு இருக்க நீ, உனக்கு எங்க அடிச்சா எப்ப அடிச்சா வலிக்கும்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு பண்ணிருச்சு. அது பழிவாங்கும் நோக்கமாகவே இருந்துட்டு போட்டோம். அதுதானே அந்த அம்மாக்கான இடம். இப்ப அடிச்சாதானே நீ பதில் சொல்ல வருவ அப்படின்னு அது பண்ணிருச்சு. இந்த இடத்துல விஜய் இதை எப்படியாவது தாண்டி வரும். ஸ்டே ஸ்ட்ராங். இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பூர்வீகம் கிடையாது, இலங்கை பூர்வீகம். வாழுவதெல்லாம் யூகேல தான் சொந்த பந்தம் எல்லாமே இருக்கு. செல்வாக்குங்கிறது அந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது. சொந்த பந்தம்னா இங்க இருந்தாலும் பெருசா யார் ஹெல்ப் பண்ண போறா? அப்படியான ஒரு நபராக இருந்து கொண்டு இருக்கும்போது இவருடைய செல்வாக்குக்கு, இவருடைய ரசிகர் நேத்தைக்கே தொண்டு இத்தனை நாள் அண்ணின்னு கூப்பிட்ட வாயில ஒரு போடுறாங்க, அதுவும் அந்த விசில் சின்னத்தோட வச்சுக்கிட்டு. அதான் அடுத்த நிமிஷம் அவங்க இப்படி பண்றாங்கன்னா, அந்த ஏன் அமைதியா இருந்தாங்க, ஏன் பேசுறாங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல, அதுதான் காரணம். அவர்கள் இங்கே ஒரு மைனாரிட்டி லெவலில் இருக்காங்க, ஆட்கள் கம்மி, அவர்கள் உதவக்கூடிய ஆட்கள் கம்மி அப்படிங்கிற சூழலில் தான் அதை அவர் இப்போ பொறுத்து பார்த்துருக்காங்க. திரிஷா இப்படி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பும்போது பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கே நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த 25 கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆக போகுது? 30 வருஷம் ஆக போகுது. அந்த 26 வருஷம் மன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தேடிக்கும்னு சொல்லி அந்த ஒரு முடிவு கண்டாங்க. விஜய் பிரச்சனைக்குள்ள சிக்கணும்னா இவனுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய வாயெல்லாம் இவர் அடைச்சு விட்டுற. அப்படி 2 நாள் அமைதியா இருங்க அப்படின்னு. அடுத்தது சினிமா டிராக்கர்கள் ஒவ்வொருத்தனும் ஒரே செய்திங்க, அந்த ஆடியோவும் வெளியே வந்துருச்சு. ஹலோ கவி, இட்ஸ் ஸ்ரீராம் ஃப்ரம். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையை மீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்ப சீஃப் என்ன சொன்னாருன்னா, வி ஹாவ் அ டூல் கிட். நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை 2 நாள் சிபிஐ ஆஃபீஸ்ல வச்சு விசாரணைன்னு அலக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண போறோம். அந்த ரூட்டுங்கிற விஜயுடைய மாமா நிறுவனம் மூலமாக எல்லா டிராக்கர்களுக்கும் அண்ணன் சிக்கல்ல சிக்கிக்கிட்டாரு. அண்ணன் ஒரு கல்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்க வைக்க வேண்டிய குறிச்சொற்கள், நீங்கள் பேச வேண்டியதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்கள் 4 முக்கியமான புல்லட் பாயிண்ட்களை சொல்றாங்க. சொல்லி வைத்த மாதிரி அத்தனை சினிமா டிராக்கர்களும் அதே பாயிண்ட்ல பிடிச்சி இது பர்சனலான மேட்டர், இதை பத்தி நம்ம யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவதோட நிறுத்தினாலாவது விஜயோட இமேஜை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய பிஆர் நெட்வொர்க்கை பயன்படுத்துறாருங்களாலும் விட்டுறலாம். அடுத்தது இன்னொன்னு வரானுங்க, அரசியலுக்காக இதை கொண்டு தூண்டி விடுறது, சங்கீதாவை தூண்டி விடுவது, மனைவி மூலமாக அவருக்கு பிரச்சனை உருவாக்குவதெல்லாம் நல்ல அரசியல் கிடையாது. யார் அந்த அரசியலை செய்யறா? என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ இதிலிருந்து விஜயை காப்பாற்றுவதை தாண்டி இந்த பழியை தூக்கி அரசியல் எதிரிகள் மீது போடுவதன் மூலமாக ஒரு விக்டிம் கார்டு எடுத்து எல்லா விதத்திலும் விஜய் கார்னர் செய்யப்படுவதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதிலும் அரசியல் லாபம் பார்க்கலாமான்னு தான் விஜய் தரப்பு யோசிக்குது. இல்லை, எத்தனையோ நடிகர்களுக்கு விவகாரத்து நடந்திருக்கு. அது அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. இப்போ ஜெயம் ரவியா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இவர்கள்லாம் அது ஒரு பேசு பொருளாக மாறுறதெல்லாம் கிடையாது. இது அதே போல தான் இருக்க வேண்டிய செய்தி தான் இது. இதை ஒரு இவங்க ஆட்களை வச்சு தூண்டி விட்டு இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லி போட்டு இதுலேயும் இதன் மூலமாக ஏதாவது ஒரு கெயின் கிடைக்குமான்னு பார்க்குறது இருக்குல்ல. இவெல்லாம் அரசியலில் ஜெயிச்சு உட்காந்துட்டான்னா
எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் பச்சை குழந்தைய கழுத்தை திருவி போட்டா கூட அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குன்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான். இப்ப ஏதோ விஜய்க்கு வந்து பொங்கி போடுறதுக்கும் படுக்கிறதுக்கும் பொண்டாட்டி இல்லாம இருக்கிற மாதிரி நீ இவ இல்லைன்னா என்ன 1000 லட்சம் தங்கச்சிங்க இருக்கும், எல்லாரும் வீட்டுக்கும் வான்னு கூப்பிடுறாளுங்க. தங்கச்சியா இருக்குங்கிற இன்னும் கூடுதலா சொன்னா பொண்டாட்டியா இருப்போம்னா ஒரு பேசுறாளுங்க. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். இவங்களுடைய மைண்ட் செட் இதெல்லாம் வந்து விஜய் வந்து பல வருடங்களாக கவனித்து வைத்திருக்கிறார். தான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கூட்டம் எப்படியாப்பட்டது, எந்த எல்லைக்கும் சென்று நமக்காக இந்த மாதிரி சொம்படிக்க தயாரானதுன்னு அவருக்கு தெரிஞ்சதாலதான் இந்த வேலையில எல்லாம் ஈடுபடுவதற்கான தைரியம் வருது. இன்னொன்னு, இப்ப இந்த டிராக்கர்கள்லாம் இந்த பழிய தூக்கி அரசியல் பின்புலம் இருக்கு, சதி நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டாங்களா. இதுக்கப்புறம் விஜய் வருவாப்ல. விஜய் வந்து நான் கூட என்னமோ நினைச்சேன், என்ன பழி வாங்குறதுக்காக என் பொண்டாட்டியை தூண்டி விடுவீங்க நீங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு சோகமா மூஞ்சி வச்சுட்டு இன்னொரு பர்ஃபார்மன்ஸை போட்டா அப்படின்னா வைங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிஸ்டுகள்லாம் அடுத்து வருவானுங்க. என்ன இருந்தாலும் அவர் பாவம் அப்படின்னு இந்த ஏரியாவே அப்படியே அதாவது ஏதோ அவர் ஆசைக்கு ஒரே ஒரு கீப் வச்சுக்கிட்டாரு. அது தப்பா உலகத்துல யாரும் வைக்காதா. இது எல்லாம் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுல பழியை மடைமாற்றுவதற்கு இவங்க ஒரு பிளே புக் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. பிஜேபிக்கு கூட இவ்வளவு திட்டமாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது. வாய் அடைப்பதற்கு லாட்ரி நெட்டக்காலன், இதையெல்லாம் பரப்புவதற்கு ரூட்டு மாபியா, இதற்கெல்லாம் ஒத்து உதுவதற்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் நெட்வொர்க். இதுவே வேற எந்த நடிகருக்காவது நடந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு எத்தனை ஃபெமினிச குரல்கள் இதுல எழும்பி இருக்கும். ஏங்க ஜெயம் ரவியுடைய தோழியை எப்படி எல்லாம் இதே சோசியல் மீடியா கழுவி நல்ல குடும்பத்தை கெடுக்க வந்தையே பாதகி, இந்த நடிகை யாராவது பேச சொல்லுங்க. ஏன் நூலளவு வேறுபாடு தானே அதனுடைய அது கொடுக்கக்கூடிய முழுக்க அதான் அந்த இம்யூனிட்டி தான். இப்ப நீங்க டைவர்ஸ் கொடுத்தா நடிகர் விஜய்க்கு டைவர்ஸ், இன்னும் 2 மாசம் கழிச்சு கொடுத்தா முதலமைச்சர் விஜய்க்கு டைவர்ஸ் அப்படின்னு அதுலயும் ஒரு பெருமை. இந்தியாவிலேயே அதிக அலிமுனி கொடுக்கக்கூடிய கேரியரின் உச்சத்தில் எங்க அண்ணன் தான் இருக்காருன்னு அதுல ஒரு 700-800 கோடி ரூபாய் கலெக்ஷன் ரிப்போர்ட் காட்டுறதுக்கு ஒரு கூட்டம். எந்த அளவுக்கு வெக்கங்கெட்ட ஒரு கூட்டத்தை இவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த விவகாரம் தான் சான்று. இன்ஸ்டாகிராம் முழுக்க இன்ஃபுளுசர்கள் அத்தனை பேரையும் தூண்டி விட்டு நாம விஜயோடு நிக்கணும், அவன் தான் செட்டப் வச்சுட்டு தனியா இருக்கானடா, அவன் கூட போய் நின்னா அவன் நமனமான்னு இருக்காதா, அங்க ஏன் போய் நிக்கிறீங்க. அதாவது இதே ஊடகவியலாளர் தான் வந்து அவர் வீடு வாங்கியிருக்காரு, பக்கத்திலேயே வந்து திரிசாக்கும் வீடு அப்படின்னு யாரு பேசுனவே வந்து இப்ப யாரோட இருக்கான். கடைசி அந்த ஜோம்பிக அவனுங்க ஒரு கதை எடுத்திருக்கானுங்க. எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டேன், எதுக்கு விஜய் வந்து செட்டப் வச்சிருக்காராமா. ஏன்னா விஜய் செட்டப் வச்சா அதை ஏன்டா உங்க அம்மாட்ட கூட்டு கேட்கிற, உங்க அம்மாவையுமே வச்சிருந்தான், எனக்கு நல்லா வாயில வருது, இதை எவனாவது பெத்ததாயிட்ட கூப்பிட்டு கேட்பானா. அது தாய் சொல்லிச்சான், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், உங்க அப்பா கூட தான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வைக்காததா, இதெல்லாம் ஒரு அறிகுறி. ஊர்ல பெரிய மனுஷன்னா 2 வச்சா தாண்டா பெரிய மனுஷன், அப்பதான் ஓட்டு ஜாஸ்தியா விழுகும். எங்க அம்மா சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தன் தாய் சொன்னதாக தாவேக்க தொண்டர்கள்லாம் வந்து சோசியல் மீடியால, அதுவும் என்ன சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் அத்தாளுக்கே போன போட்டிருக்கானுங்க. அட ஒருத்தன் போட்டா அது ஆர்கானிக்கா ஏதோ ஒரு இந்த விஷயத்த பேசுறதுக்கு ஆத்தாளுக்கு போன் பண்ணிருக்கான்னு நினைச்சு விடலாம். ஏன்னா விஜய் ரசிகன் அத்தனை பேரும் ஆத்தாளுக்கு போன் பண்ணி எங்க அண்ணன் இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கானாமா, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இதை பத்தி நீ ஒரு கருத்தை சொல்லுன்னு சொன்னா ஆமாமா அந்த காலத்துல அப்படித்தான் அப்படின்னு அதுவும் சொல்லி இதெல்லாம் நல்ல விஷயம் தான், இதுக்கே தனியா ஒரு ஓட்டு விழுகும். இதெல்லாம் இது ஏன் என்னன்னு காரணம்லாம் கேட்காதீங்க. ஆனா இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்தாதான் அரசியல்ல உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுச்சு, எங்க ஆயா சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி வச்சோம். இந்த டூல் கிட் முத கொண்டு அனுப்புறானுங்க. அம்மாவுக்கு போன் பண்ணதா 2 வார்த்தை எழுதுங்க, அப்பா சொன்னதா எழுதுங்க, அப்புச்சி சொன்னதா எழுதுங்க. எனக்கு என்ன புஷி ஆனந்த் இப்ப வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறார். அவர் கேட்கணுமா இல்லையா, அப்ப உனக்கு இந்த ஒரு புஷி பத்தலையா தளபதின்னு. இவ்வளவு பெரிய புஷி இருக்கு கூடவே இருக்கு, என் பாட்டை கேட்டுமா உனக்கு பசி எடுக்குதுங்கிற மாதிரி இந்த புசியை விட்டுட்டு நீ இன்னொரு புசி தேடலாமா அப்படின்னு புசி கேட்க வேண்டாமா. நாம வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரமா அவங்க கருதுனாங்கன்னா அவர்கள் வந்து ஒரு சின்ன அறிவிப்பு, அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து இது வந்து அவருடைய சொந்த பிரச்சனை, இதை பற்றி கட்சிக்காரங்க யாரும் கருத்து சொல்லாதீங்க, அது அவர்களுக்குள்ள தீர்த்துக்கணும், நேத்தே முடிச்சு விட்டுருக்கணும். இவங்களை பேச விட்டு திமுகவின் சதி, இது அதோட சதி இதோட சதி இவங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை சதிங்கிறதுக்கு உண்டான மரியாதை போச்சுடா. திமுக வேலை இல்லையாடா, ஏடா நீ தடுக்கிறதா திமுகவுடைய வேலை, என்னடா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க பண்றது, ரொம்ப கேவலமா இருக்குங்க. இல்லை அதான் நேற்றைக்கே தலைமையிலேருந்து ஒரு சின்ன இது அவருடைய சொந்த பிரச்சனை, இதை பற்றி வந்து சமூக வலைத்தளத்தில் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் கருத்து சொல்லாதீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீ காசு கொடுத்து 25 ரூபா ட்வீட்டுக்கு வாங்கிக்கன்னு சொல்லி
நீ வந்து காசு கொடுத்து பேச வச்சு நீ வந்து திமுகவோட சதின்னு பேசுங்க, அரசியலில் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி பேசுங்கன்னு. இவன் வந்து ஒப்பாட்டி வச்சு பஞ்சம் மாட்டிக்கிட்டு ஒரே வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போதே ஒப்பாட்டியை கூட்டிகிட்டு வந்து கூத்தடிச்ச கொடுமைக்கு அவங்க மான ரோசம் பார்த்து டைவர்ஸ் கேட்டால் இவங்க வந்து கடைசியில் திமுக மேலே எழுதி விட்டு போகிறாங்க. இது வழக்கம் முழுக்க திமுகவில் வந்து என்னன்னா இந்த மாதிரி இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிற மாதிரிதான். அதான் இது ஒண்ணுதான்டா இன்னும் டீல் பண்ணல. இந்த பழி ஒன்று தான் எழுதாமல் இருந்தாங்க, அதையும் எழுதி விட்டாங்க. அதாவது பெருந்தன்மையா இருக்கலாம், இந்த விஷயத்துல பெருந்தன்மையா இருந்தா இன்னும் மோசமான இது வந்து இப்ப இவனுங்க எந்த லெவலுக்கு போவானுங்கன்னா அதுக்கும் இங்கேயும் ஏதாவது தொடர்பை இழுத்து விட்டு அதான் எல்லாம் செய்வாங்க இவங்க. அதாங்க ஒரு பொம்பளை வந்து இப்போ ஒரு பெண்ணு வந்து அதுவும் கருத்து எழுதுனா கூட பரவாயில்ல, அது வந்து ஃபேக் ஐடியா கூட சொல்லலாம். கேமரா முன்னாடி நின்னு சொல்லுது எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டின்னா லட்சம் பொண்டாட்டி இருக்கோம் நாங்க, ஒரு பொண்டாட்டி போனா போயிட்டு போகுதுன்னு பேசிட்டு போகுது. இது எதுங்க மயிரிலையா இறங்குறது? இது இல்லை, இதுல அவங்க வேற இப்போ உள்ள வந்திருக்காங்க முன்னாள் ஜோம்பிகள், நாம் தமிழர், அவங்க அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அண்ணனுக்காவது பொண்டாட்டி கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நடிகை கேஸ் போட்டுச்சு, அது கொஞ்சம் டீசென்டானது. உங்க அண்ணனுக்கு நடிகை இருக்கான்னு பொண்டாட்டி கேஸ் போடுது, இதுதான்டா கேவலம். இது பரவாயில்ல, இது அவங்களுக்கு சண்டை, அதை அவங்க பார்த்துட்டு போட்டோம். பிஜேபி இந்த பக்கம் ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு கமுக்கமா இப்ப என்ஜாய் பண்ணுது. அதிமுக காரனுங்க இனி இது எப்படி வாயை திறக்கலாமா இல்ல திறந்தோம்னா ஜெயலலிதா பக்கம் வருவாங்களான்னு ஒரு குழப்பத்துல அவர்கள் வந்து அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இது ஒரு தொக்கான டாபிக் தான். ஆனா இப்ப இவனுங்க திமுக மேல பழி போடுறதுல முழு வீச்சில் இவர்கள் இறங்கி இருக்கிறதுனால மத்த சேவல்கள் எல்லாம் தோராயத்தில் நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஊடகவாதிகள்ங்கிறவன் வந்து ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டேங்கிறான். பெமினிஸ்டுக யாருமே இதை பத்தி கருத்து சொல்றது இல்ல. இந்த மனநல மருத்துவர் எல்லாம் ஒண்ணு இருக்கு, அது வந்து ஏற்கனவே எல்லாரும் தற்கூரின்னு சொன்னதுக்கு நானும் தற்கூரின்னுச்சு. இப்ப எல்லாரும் செட்டப்புங்கிறாங்க. இல்ல எல்லாரும் நாம எல்லாரும் தான் செட்டப்புன்னு அதுக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்குமா என்னன்னு தெரியல. பிரச்சனை வந்து கள்ள உறவே கிடையாதுங்க. கள்ள உறவுக்கு இன்னொருத்தன் காரணம்னு சொல்றதுக்கு பாத்தீங்க, எப்படி அந்த பொன்னம்பலம் மீம் ஒண்ணு இருக்கும், அநியாயமா எங்க அண்ணனுக்கு கள்ள உறவு ஆசையை தூண்டி இப்படி அனுப்பி விட்டீங்களடா பாவிகளா அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஆக மொத்தம் வந்து திமுக மேல வந்து பல பழிகள் விழுந்திருக்கு. ராஜீவ் காந்தியை வந்து எவனோ கொண்டு போக திமுக மேல எழுதி விட்டுருவாங்க. இது மாதிரி பல பழிகள் வந்து திமுக மேல விழுந்திருக்கு. ஆனா வந்து இந்த பழி வந்து ஆரம் வீரப்பன் இதெல்லாம் கூட சொன்னது இல்லைங்க, திமுக தான் ஜெயலலிதாவை அனுப்பி விட்டு இப்படி பண்ணுதுன்னு. அந்த சேவப்புறா சமயத்துல கூட அதுல கூட ஒரு லாஜிக்கலான ஒரு என்ட்ரி, எல்லாரும் ஒரே கட்சியில இருந்தாங்கன்னு சொல்லுவதற்காக ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆமா, எதுவுமே கிடையாது. இந்த பழி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பழி. ஆக மொத்தம் வந்து இவங்க அதாவது இந்த தற்கொலைகளுக்கு ஏற்ற தலைவன், அந்த தலைவனுக்கு ஏற்ற நடத்தை, இவனு வந்து ஒரு இதா வந்து உருவாகி. எனக்கு என்னன்னா இவ்வளவு அயோக்கியத்தனமாக ஒரு நபர் இருப்பது, அதிகார வெறியில இப்படி நடந்துக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவனை நியாயப்படுத்துவதற்கு பெண்களை தூண்டி விடுவோம் அப்படின்னு ஒரு செட்டப் நீ அசிங்கப்படுத்துறியே. அது வந்து உன்னுடைய தொண்டை, திமுகல ஒரு தொண்டை செத்து போயிட்டாரு, அவர் கட்சியில பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் மாவட்ட செயலாளர் அனுப்பிட்டாருன்னா, இறந்து போயிட்டாருன்னா 10 லட்ச ரூபா கொடுக்குது கட்சி, இன்சூரன்ஸ் பண்ண மாதிரி. ஒரு இயக்கம் வந்து எப்படி எந்த இடத்துல வந்து நிக்குது பாருங்க. ஒரு சாதாரண ஒரு இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் 75 வருஷத்துல ஒரு கட்சிக்காரன் தொடர்ந்து அவன் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர் வந்து இறந்து போயிட்டான், குடும்பத்தை பார்க்க ஆள் இல்லைன்னா கட்சியினுடைய தலைமை வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குது. அந்த இடத்துக்கு வந்து கட்சி நிக்குது. இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்சி தொண்டர்களை விட்டு, அது பெண்களை விட்டு சொந்த பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு கட்சியும் பிஆர் நெட்வொர்க்கையும் ஏவி விட்ட முதல் ஆளு விஜயா தான் இருக்கு. ஆமா, கரூர் விவகாரத்திலயாவது காசை கொடுத்து வாயடைக்கலாம், அந்த குடும்பங்கள் இப்ப வரைக்கும் பேசல. காசை கொடுத்து வாயடைச்சாச்சு, இன்னி ஏதாவது கிடைக்குங்கிற இதுலயாவது ஏழப்பட்ட குடும்பங்கள் அமைதியாச்சு. ஆனா இதுல வந்து எதிர்த்தரப்புங்கிறது பெரிய இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த 20 லட்ச ரூபா கொடுக்கும்போது எல்லாம் லீகலா எழுதி வாங்கிட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்க பண்ண முடியுமான்னு தெரியல. இவனுங்க இப்படி சங்கீதாவுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குவதாகவும் கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவதாகவும் இவனுங்க பேசினானுங்கன்னா, விஜயுடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் வந்து தெருவுல நின்று இதை பற்றி பேச தொடங்கினால் நாரி நாத்தம் எடுத்து போகும். அந்த இடத்துக்கு தான் இவனுங்க கொண்டு போய் நிறுத்த போறானுங்க. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்